இன்றைக்கி மதியம் லஞ்சு செய்யலான்னு பார்த்தா எங்கள் அப்பா 3-4 கிழங்கு மீன் எடுத்து வந்து கொடுத்துட்டு இதை சமைச்சு பாப்பா கொடுன்னு போயிட்டாரு. பார்த்தாதுக்கு நான் உளுந்து வேறு ஊற வச்சுட்டு இருக்கேன். சரி வடை சுட்டு ஈவினிங் என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கலான்னு நானும் ஒரு பிளானில் இருக்கேன். நானும் இந்த வெயிலை வந்து வெட்டி எட்டி பார்க்குறேன். சரி இங்கே ஒரு 2-3 செடியை வச்சு எப்படியும் மல்லிகை ஜாமான் லிஸ்ட்டில் இருந்து காய்கறி குறைச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போடுறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது ரெண்டரை ஹவுஸ் இருக்கிறதுனால நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நானும் மீனெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. குழம்பாக்கலாமா வறுக்கலாமா அப்புறம் டிசைட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு தள்ளி விடுவாங்க. குட்டி ஒவ்வொன்று ஒரு 2 மீன் மீதி 4 வந்து குழம்பு மீன் வெள்ளைக்கிழங்கு என்ன சாப்பிட்றதுக்கு வறுக்கும் போது நல்லாயிருக்கும். குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். பாப்பா கொஞ்சம் வச்சு கொடுத்துரு மீதி மட்டும் குழம்பு வச்சு நான் எனக்கு வந்து போய் சாப்பிட்டுக்குவோம். சரி ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வடைக்கு மாவை கழுவி வச்சிடலாம். ஈவினிங் வறுக்கும் வடை வச்சு போடும்போது எனக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாது. ஃப்ரிட்ஜு உளுந்து வடைக்கு ஊற வச்சிருந்தேங்க அதையும் கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ஈவினிங் வடை போடும்போது யூஸ் ஆகும். நானும் நிறைய யூஸ்ஃபுல்லான எதுவும் யோசிச்சு பார்க்குறேன். பட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால 1.5 வயசு குழந்தைக்கு அம்மா இருக்கிற மாதிரி நம்மளோட யூஸ்ஃபுல் ஐடியாஸ்லாம் இப்போ ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக ஒரு நாள் ஒர்க் ஆகும். பாய்.